இன்றைக்கு இயேசுவாமி உயிரோடு கூட எழுந்த பின்பு அவர் தரிசனமான சில நபர்களை மட்டும் தியானம் பண்ணி இந்த ஈஸ்டருக்கான அல்லது ரெசரக்டட் டே ஆஃப் ரெசரக்ஷனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட நீங்கள் திரும்ப போக போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் எந்த ஆவியானவரால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே ஆவியானுடைய வல்லமையோடு கூட நீங்க திரும்ப போறீங்க. அப்படிதான் நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். ஆண்டுகிட்ட சொல்லியிருக்கிறேன், அதே பரிசுத்தாவின் வல்லமை இன்னைக்கு இறங்கும். சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானவர் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க உயிர்ப்பிக்கணும். மார்க் 16 அதிகாரம் 9 வாசிக்க கேட்போம். மார்க் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். யாருக்கு தேவன் தரிசனமாகிறார்? இன்னைக்கும் அநேகர் இயேசு மரிச்சிட்டா அதுக்கப்புறம் உயிரோடு கூட எழுந்தான்னு சொல்லி நிறைய செய்திகளை கேட்கிறீங்க. நல்லது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்ம தியானம் பண்ண கொடுத்த தலைப்பு, அவர் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமான. We are in the end times, we are in the last days. ஏசாமி பிறந்ததுக்கு அப்புறம், ஏசாமி வளர்ந்து மரிச்சு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஹிஸ்டரியவே ரெண்டா பிரிச்சார். இஸ் a history maker. அப்படிதானே? ஹிஸ்டரியவே ரெண்டா பொழந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை. ஏசாமிக்கு முன்பாக ஒன்றும் இருக்க முடியாது. மரித்த உடல் உள்ள, வெளியே பெரிய கல்லு, வெளியே ஆவியானார் வந்தார், ஃபூன் இருப்பார்னு நினைக்கிறேன் கல்ல, அது அப்படியே மூவ் ஆயிடுச்சு. உள்ள இருந்த இயேசுவை வெளியே எடுத்து கொண்டு வந்தார். அது வரைக்கும் அவங்க எங்க போயிருந்தாங்க தெரியுமா? டியூட்டி பார்க்க போயிருந்தாங்க. எங்க போனார் இயேசுவாமி? முடிந்ததுன்னு சொன்ன உடனே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும்படி பூமியின் இருதயத்துக்குள்ள இறங்கினார். யோனாவின் மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்துக்குள்ள இருப்பார். பூமியின் இருதயத்துக்குள்ள இறங்கினார். அந்த இடத்துல தான் இயேசுவோடைய ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னால அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாவத்தை தன் மேல் சுமக்கிறதுக்கு முன்னால இருந்த அத்தனை பேரும் அந்த இடத்துல சிறைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த சிறையில் இருக்கிறவங்களை அவர் சிறையாக்கி கொண்டு போனார்னு வேதம் சொல்லுகிறது. அத்தனை பேரையும் தம்முடைய ரத்தத்தினால. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கதையில எப்படி இயேசுவாமி அந்த நபரை மீட்கிறதுக்காக நரகத்தில் இறங்கி உயிரோடு கூட திரும்பியும் எழுந்திருக்கும்படி அந்த ஆவியை கொண்டு வந்தாரோ, நான் நினைக்கிறேன் அந்த சிறையில் இருக்கிற மக்களுக்கு முன்பதாக இயேசு தாமே ரத்தத்தோடு கூட கிழிக்கப்பட்ட சரீரத்தோடு கூட, அவங்க தான் நேச்சுரலாக நேராக பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பார், இன்னும் நான் பரலோகத்து கூட ஏறி போலப்பா, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். இப்போ நேராக பூமியின் இருதயத்துக்குள்ள இறங்கி அவருடைய ரத்தத்தை அவளுக்கு காண்பித்து, சுவிசேஷத்தை அவளுக்கு பிரசங்கித்து, காஸ்பல் ஆஃப் த கிங்டம் அவங்களுக்கு பிரசங்கித்து அவங்கள விடுதலையாக்கினார். விடுதலையாக்குறது மட்டும் அல்ல, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருகிறேன், இன்றைக்கே தருகிறேன். அந்த வசனம் அவங்களுக்கு தான் ஆப்டா இருக்கு பாருங்க. ரெட்டிப்பான நன்மையை தருகிறேன், இன்றைக்கே தருகிறேன்னு சொன்னார். ரெட்டிப்பான வல்லமைன்னு சொல்லும் பொழுது 2 ரெட்டிப்பு இருக்குது அவங்களுக்கு. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா, ஒன்று அவங்க மரிச்சு போயிட்டாங்க, அப்படித்தானே? மரித்து போய் அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 உயிர்த்தெழுதல் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று அவங்க சரீரங்கள்லேருந்து அவங்க உயிர்ப்பிக்கப்படுறாங்க, 2வது அவங்கள ஆவியும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். ரெட்டிப்பான நன்மைகள். திரும்பி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. இயேசுவாமி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவங்கள மீட்டு தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போயிட்டார், அப்படிதானே? இது எப்போ? இயேசுவாமியுடைய ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னால. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சான்ஸ் கிடையாது யாருக்குமே. ஒரே மரணம் தான், அதோட முடிஞ்சிருச்சு. ஏன் ரெட்டிப்பான நன்மைனா, தேவன்
ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவி சென்று பாவம் செய்த பொழுது, கீழ்ப்படியாம போகும் பொழுது ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் சாகவே சாவீர்கள். இப்படித்தானே சொல்றார், இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். இந்த டிசெப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, serpent is a deceiver. serpent is a deceiver. அவன் எப்பவுமே டிசெப்ஷனை தான் கொண்டு வருவான். அவன் அதே வார்த்தையை பிடிச்சிட்டு சொல்றான், தேவன் நீங்கள் சாகவே சாவீர்கள் சொன்னது உண்டோ, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவனை போல மாறுவீங்கன்னு சொல்லி ஒரு டிசெப்ஷன் அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறான். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேகர் ஒரு தாட்ஸை பிடித்து கொண்டு அவங்க ஒரு ஃபிலாசபியை, அவங்க ஒரு ஐடியாஸை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒரு ரிலிஜியனில் கூட பல விதமான டினாமினேஷன்ஸை பார்க்குறோம், பலவிதமான புதிய புதிய உருவாக்கங்களை பார்க்குறோம், புதுசாக தாட்ஸை கொண்டு வராங்க. டிசெப்ஷன், சாத்தான் அவங்கள டிசெப்டிவ் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போகிறான். உலகத்தை காமிச்சு, ப்ராஸ்பரிட்டியை காமிச்சு, தேவனுடைய ஒரு மகத்துவத்தையும் சிலுவையையும் பார்க்காதபடிக்கு இந்த உலகத்தை பார்க்கும்படிக்கு திருப்புறான். டிசெப்ஷன். அப்பொழுது ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், you will die death. you will die death. அதோட ஒரிஜினல் இன்டர்பிரேஷனை பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நேச்சுரல் டெத்துன்னு சொல்றோம்ல, அதே போல you will die death. அதனுடைய ஒரிஜினல் பதங்களை, ரூட்ஸை, எட்டிமாலஜியை உட்கார்ந்து படிக்கும் பொழுது அதோட மீனிங் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 2 மரணம் அடைவீர்கள். you will have 2 deaths. நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு தமிழ் பைபிள் சொல்லுதுல்ல, அதோட அர்த்தம் என்னன்னா, you will have 2 deaths. ஒன்று நார்மலான மரணம், இன்னொன்று நித்தியமான செகண்ட் டெத். ஜெயம் கொள்றவன் எவனோ அவன் இந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிறான். ஆத்மாவை, சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா நம்ம இங்க மரிச்சு போறது இட்ஸ் a நேச்சுரல் டெத், ஃபர்ஸ்ட் டெத். ஆனால் இங்கிருந்து ஆத்மா நரகத்துக்கு போதில்ல, ஆத்மா அது 2ஆம் மரணம். அது வரைக்கும் ஆண்டவர் இந்த செல்ஸ்ல, பிரிசன்ஸ்ல, ஹெல்ல தான் வைக்கிறார். ஆனா அதன் பின்பு the லேக் ஆஃப் ஃபயர்ல தான் 2வது மரணம். லேக் ஆஃப் ஃபயர்ல அவளை கொண்டு போய் தள்ளுகிறார். சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட அக்கினியும் கந்தகமும் உள்ள கடலிலே இவளை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் போடுங்கள் அப்படின்னு சொல்றாருல. கையும் காலையும் கட்டி அவனை கொண்டு போய் செகண்ட் டெத் ஆகிய ஹெல் ஆஃப் ஃபயருக்குள்ள கொண்டு போய் போக சொல்றாரு. ஸோ அது வரைக்கும் ஆண்டவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் இவங்களை இந்த ஹெல்லில், அதுவும் சித்திரவதை தான், பட் அதுக்கப்புறம் தான் மகா சித்திரவதை உண்டாகிறது. அது வரைக்கும் டார்ச்சர் தான், டார்மெண்ட்ஸ் தான், gnashing ஆஃப் டீத் தான். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டெத். நான் நினைக்கிறேன் என்னுடைய தாட்ல, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ ஷுட் பி ரைட். என்னன்னா, இவர்கள் நரகத்துக்கு ஆண்டவர் இந்த பூமியின் இருதயத்துக்குள் இறங்கின பொழுது வேதம் சொல்லுகிறபடி அவங்கள பார்த்து சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தரேன். 1 நேச்சுரல் டெத்ல இருந்து உங்களை உயிரோடு எழுப்புறேன். 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் உங்களை சேதப்படுது. அப்படி என்றென்றைக்கும் என்னோடு கூட உங்களை வைக்கிறேன். இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய்னு சொல்றான். அது சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, ஆண்டவர் நேரா அந்த பரதீசுக்கு தான் போயிருக்கணும். இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் தானே சொன்னாரு. ஸோ இந்த ஒருவேளை அந்த இடம் பரதீசுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த சாத்தான் சொன்னான் பாருங்க, வெல்கம் டு மை பாரடைஸ்ன்னு சொல்லி, ஒருவேளை அதை தான் சொல்லியிருக்குமோன்னு தெரில எனக்கு. ஸோ அந்த இடத்துல போய் ஆண்டவர், ஏன்னா அந்த கள்ளன் கூட இயேசுவின் ரத்தத்தினால தானே கழுவப்படணும், காஸ்பல் ஆஃப் த கிங்டம் கேட்கணும் இல்லையா. ஸோ ஆண்டவர் அவனை அங்கே கொண்டு போய் இந்த ஆத்மாக்களோடு வச்சு அங்கே அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தம்முடைய ரத்தத்தினால கழுவி, அந்த கள்ளன் தான் பாருங்க நேரடியாக அந்த ரத்தத்தை பார்த்துருக்கணும், நேரடியாக அந்த நரகத்தை பார்த்துருக்கணும், நேரடியாக பரலோகத்தை பார்த்துருக்கணும். இந்த திருடனுக்கு யார் செஞ்ச புண்ணியமோ தெரில,
அவனை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி பரலோகத்துக்கு எடுத்துக்கண்டார். உன் வாயினாலே பிழைப்பாய், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது வாய் பேசியே பிழைச்சிடும், பார்த்துருக்கீங்களா? உன் வாயினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வாயினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இவன் ஒருத்தன் வாயினாலே நீதிமான் தீர்க்கப்பட்டான், ஒருத்தன் வாயினாலே குற்றவாளியாக தீர்க்க. அதனால வாயை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோ, பத்திரமா அப்படி பூட்டி வச்சுக்காத. வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஒரு சகோதரி நரகத்தில், இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி நரகமாகவே போகுது டாப்பிக்கு. சரி, ஓகே, நல்லது தானே, உங்களை நரகத்துக்கு போகாமடி வீட்டுக்கு கொள்ளணும். இந்த சகோதரி உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்லவங்களா வெளியே காண்பிக்குமா. அவங்க வெளியே வந்தாலே இவங்களா, அவங்க வாயே திறக்காத பிள்ளைகளாச்சே. பொதுவாக சொன்னேன், நீங்கள் இதையும் யோசிக்காதீங்க. இவர்கள் ஆடு போலவே ஒன்றுமே பேசாத அவ்வளோ ஒரு சாந்த சொருபின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை போல பேய் பிசாசு பூதமே நடுங்குமா. அதை பார்த்து அந்த பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்கு மேலே கடிந்த வார்த்தைகளை சொல்லி, சாப வார்த்தைகளை சொல்லி, நஷ்டமான காரியங்களை சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ள ரூம்குள்ள அப்படி பேசுமா பிள்ளைகள். இந்த ஒரு தேவ மனுஷன் நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம் ஆவியில. அந்த நபர் போய் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு சகோதரியை காமிச்சாராம். இந்த யாருன்னா, பூமியில இருந்த நாட்களில் வெளியே வந்து அவங்க ஊழியக்காரங்களாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ரொம்ப சொசைட்டிக்கு எல்லாத்துலேயுமே லீடிங்கில் இருக்கிறது, லீடராக இருக்கிறது, நல்லது செய்கிறது, சோஷியல் ஒர்க்கில் சரி செய்கிற எல்லாவற்றிலுமே இவங்களை போல நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள எல்லாருமே அவங்கள உயர்த்தி பேசுகிற அளவுக்கு நடந்துக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தன் பிள்ளைகள் மேலே சரி மற்றவங்க மேலே இவ்வளோ கடினமான வார்த்தைகளை, கசப்பான வார்த்தைகளை, சாபமான வார்த்தைகளை தன் ஆவியில் சொல்லுமா. ஆண்டவர் சொன்னாராம், அதன் நிமித்தம் இந்த நரகத்தில் இங்கே இருக்கிறான்னு சொல்லி. உன் நாவினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறாய், உன் நாவினாலே நீ குற்றவாளி என்று. So we have to be very careful with our words. ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆழமாக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே உங்களை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நாளுக்கு நாள் நம்ம புதிதாகிறோம் இல்லையா, நாளுக்கு நாள் நம்ம மறுரூபமாகிறோம் இல்லையா. ஒரே நாளில் நம்ம மாற்றுறது இல்லை. ஒரே நாள் ரட்சிக்கப்படுற அன்னைக்கு நீங்கள் தேவதூதரில் போலவும் கடவுளை போலவும் மாறுறதில்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் புதிதாகி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று வேதம் சொல்லுது. ஸோ வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். யார் இந்த மகதலேனா மரியாள்? யார் இந்த மகதலேனா மரியாள்? verse 8 பார்த்தீங்கன்னா, 7 பிசாசுகளை தேவன் அவருடைய இடத்துல இருந்து துரத்தி இருந்தார்னு வேதம் சொல்லுது. 7 demons, 7 demon possessed lady. ஸோ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், யாருக்கு நான் தரிசனமாக போவேன், யாருக்கு நான் தரிசனமாவேன். இன்னும் ஏசாமி உயிர்த்தெழுந்ததை பற்றியே பேசி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் நல்லது தான். கடைசி நாட்களில் the gospel of the kingdom of God உடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக போராடுகிற, ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற நீங்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவனை தரிசிக்கணும். யாருக்கு அவர் தரிசனமாகிறார்? எல்லாரும் ஏசாமியை பார்த்துருக்கணும். இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். தம்முடைய கரங்களை என் மேல் வைத்து என்னை ஆசீர்வதித்தார். அதன் பின்பு நான் அவர்கிட்ட ஒன்று கேட்டேன், இன்னைக்கு அநேகருக்கு நீங்கள் தரிசனமான ஆண்டவர், இன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில் அனுதினமும் நீங்கள் தரிசனமாகணும் ஆண்டவர். சொப்பனத்தில் தரிசனமாகணும், வெளிப்படையாக தரிசனமாகணும். இன்னைக்கே நீங்கள் அநேகர் இயேசுவாமியை பார்க்கணுன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். வேற எதுவும் நான் பெருசாக கேட்கல. அவர்கிட்ட கேட்டது, இன்னைக்கு அநேகர் இயேசுவாமியை பார்க்கணும். இனி வர நாட்கள் எங்கள் ஊழியங்களில் இயேசுவாமியை கண் கூட அவங்க பார்க்கணும். நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் தரிசனமானார். இப்போ சொன்னார் ஆண்டவர், என்னை தேடுகிறவர்களுக்கு நான் தரிசனமாகிறேன். மகதலேனா மரியாள் இயேசுவை தேடி இந்த கல்லறைக்கு ஓடி வந்தார்கள். சீஷர்கள் தேடி ஓடி வரல. அவன் கூடவே இருந்த சீஷர்கள் டாக்ஸ் கட்டுறதுக்கு அவரை தான் யூஸ் பண்ணாங்க, சாப்பிட்றதுக்கு அவர் தான் யூஸ் பண்ணாங்க. ஆண்டவரே சாப்பாடு இல்லைப்பா, சரி எடுத்துட்டு வாடா 5 அப்போ 2 மீன். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு இடத்துல இயேசுவாமி தான் ஆண்டவரே வரி கட்ட சொல்கிறாங்க. சரி இப்போ ஒரு மீனை பிடிச்சிட்டு வா, அந்த மீன் வாயில் டாக்ஸுக்கு பணம் இருக்குது. முதலாவது மகதலேனா மரியாள் தரிசனமானார். ஆண்டவர் சொன்னார், என்னை தேடி, என்னை மட்டும் தேடல, என் சரீரத்தை எடுத்துக்கொள்ள போகிறதுக்காக வந்தாங்களாம். அந்த பகுதி என்னை வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க.
மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரத்தை திருடி கொண்டு போறதுக்காக வந்தான். ஏன்னா அந்த வெளியே இயேசுசாமி வந்து நிற்கும் போது அவரை தோட்டக்காரர் நினைச்சிட்டு, தோட்டக்காரரே இயேசுசாமியை நேற்று உள்ள புதைச்சோம், உள்ள அடக்கம் பண்ணோம், அடக்கம் பண்ண சரீரத்தை நான் எடுத்துட்டு போக வந்திருக்கேன், நீ எடுத்துட்டு போயிருந்தா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்க. இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். அநேக பரிசுத்தவான்கள் இப்படி எழுதுகிறாங்க. இயேசுசாமி இப்படிதான் அப்படின்னு நம்ம அவர் வர்ணிக்க முடியாதான். He keeps changing. சேஞ்சிங்னா அப்படி ஷேப்பே மாறிட மாட்டார். அவருடைய முகம் ஒவ்வொரு செகண்டும் மாறிக்கொண்டே இருக்கும் அவருடைய க்ளோரி. ஸோ நீங்கள் ஜீசஸ் பிக்சரை வரைஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இதில் எதுதாண்டா இயேசுசாமி அப்படின்னு சொல்லுவோம். நான் நினைக்கிறேன் இயேசுசாமி 7 பிசாசு துரத்தியிருக்கார். அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஒரு ஃபாலோவர். இயேசுசாமி அங்கே உயிரோடு அங்கே நின்றுட்டு பேசுகிறாரு, தோட்டக்காரன்னு நினச்சிருக்கு. அப்போனா அவருடைய ரெசம்பிளன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு, அப்படி தானே? நான் அந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறேன். அவரை பார்த்து அவர் தோட்டக்காரன்னு நினச்சிட்டார். அவர் மாறுவார், உனக்காக என்ன வேணா மாறுவார், உன்னை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு என்ன வேணா அவர் மாறுவார். யாருடைய தோற்றத்தை வேணா இருப்பார், யாருடைய தோற்றத்துக்குள்ள கூட போவார். இந்த இடத்துல அவரை பார்த்து, ஆனால் வாய்ஸ் மட்டும் மாறவே மாறாது. மகதலேனா மரியாள் ஆண்டவரை பார்த்து தோட்டக்காரரேன்னு சொல்றார், அவர் மரியாளே என்றார். கீப்ஸ் சேஞ்சிங். அதுக்கப்புறம் போதகரே, ஆண்டவரேன்னு அவரை கூப்பிடுறார். அதன் பின்பு அவரோடு கூட அவர் பேசினார், அநேக காரியங்களை அவரோடு கூட பேசினார் போட்டு. ஆவியானவர் சொன்னார், என்னை தேடுறவங்களுக்கு நான் தரிசனமாகிறேன். என் பிள்ளைங்க என்னை தேடினாங்கன்னா, உபவாசம் பண்ணியோ ஜெபத்துலையோ பாரத்தோடு என்னை தேடினாங்கன்னா அவங்களுக்கு நான் தரிசனமாக போகிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமானோன்னு விரும்புறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவர் காண்பீங்க பார்க்கலாம். நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்களுக்கு அவர் தரிசனமாக. ஆண்டவர் சொன்னார், 7 பிசாசை நான் துரத்திருக்கேன். நான் சொன்னேன், அவன் பேக்ரவுண்டே சரியில்லையா ஆண்டவரே? 7 பிசாசு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா உலகம் என்ன சொல்லியிருக்கோம்? பிசாசு பிடித்தவர், டீமன் பொசஸ்ட். 7 பிசாசு ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 1 பிடிச்சாலே தாங்கல, தூக்கத்துல 1 வந்து தூரத்துல நின்னாலே இது பப்பன்னு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சோம். 7 பிசாசு ஒருத்தருக்குள்ள இருந்திருக்குன்னா ஆண்டு ஆவியானவர் சொன்னா அவன் வாழ்க்கை எவ்வளோ கேவலமா இல்ல, எவ்வளோ சிறையிருப்புல வாழ்க்கை பாவத்தில் கட்டி இருக்கக்கூடும். ஆனால் தேவன் அவளை விடுதலை ஆக்கினார். ஆவியானவர் சொன்னார், நம் பழையவங்களை பார்க்கறது இல்லை, பழைய வாழ்க்கையில பிசாசு பிடிச்சிருக்கா, அவங்க எப்படி சிக்கி தவிச்சாங்க நான் பார்க்கறது இல்லை. என்னைக்கு என்ன தேடுறாங்களோ, என்னைக்கு தங்க வாழ்க்கையை என் கையில் ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவளுக்கு நான் அருமையானவர்களா இருக்கிறேன். 7 பிசாசை தொடத்தின அந்த மரியாள்னு எழுதுறாருல அந்த ஆசிரியர், அவ்வளோ அழகாக எழுதுறாரு பார்த்தீங்களா? எந்த மரியாள்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறாரு. ஆவியானவர் தான் அவரை எழுத வச்சிருப்பார். 7 பிசாசை தேவன் அவரிடத்துல இருந்து துரத்தினார். He never looks at the past. He always looks at the future. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசு கொடுக்குற ஒரு டிசெப்ஷன் என்ன தெரியுமா? முடிஞ்சிருச்சு, உனக்கு மன்னிப்பே இல்லை, மீட்பே இல்லை, உனக்கு விமோச்சனமே கிடையாது, நீ தப்பு பண்ணிட்ட, உன்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லேருந்து நீ மாறிட்ட, உனக்கு ஆண்டவர் வச்சுக்க டைரக்ஷன்லேருந்து விலகிட்ட, ஆண்டவர் உனக்கு வச்ச படிப்பை விட்டு நீ மாறிட்ட, ஆண்டவர் உனக்கு வச்ச வேலையை விட்டு நீ மாறிட்ட, ஆண்டவர் உனக்கு வச்ச வருஷங்களெல்லாம் நீ வீணாக்கிட்ட. இட்ஸ் ஆல் த டிசெப்டிவ் வேர்ட்ஸ் ஆஃப் Satan. He's an influencer. Serpent, demon is an influencer. He'll influence you, he'll convince you. இதுதான் ஃபேக்ட்னு உன்னை நம்ப வச்சிருவான். சொல்லுவான், முடிஞ்சிருச்சு, நீ இருக்கிறது தான் பிரச்சனை, நீ செத்துட்டீனா எல்லாமே முடிஞ்சிடும். டிசெப்ஷன். ஆல்வேஸ் பிட்டி ஃபார் த பீப்புள் who commit suicide. சூசைடுன்னு தெரிஞ்சினாலே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துரும். ஏன்னா ஒருத்தன் தன் வாழ்க்கையவே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் எவ்வளோ ஒரு க்ரஷிங்குள்ள, பிரேக்கிங்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள, பெயின்குள்ள, ஆகனிக்குள்ள போயிருக்கணும். அதுக்கு மேலே அவனுக்கு நம்ம மன்னிக்காமல் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு மட்டும் அந்த வெளிச்சம் அவனுக்கு உதிச்சிருந்துச்சுன்னா, ஒரு செகண்டில் ஆவியானவர், நீங்கள் ஒருவேளை தற்கொலை பண்ணி செத்துணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா,
ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். வேற யாருமே காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் உன்னை காப்பாற்றிருக்க. உன் மேல வச்ச இரக்கம், கிருபை, தயவு, மீட்பு, காருண்யம், அன்பு, இது நிமித்தம் உன்னை காப்பாற்றிருக்கிறான். உன் குடும்ப பிரச்சனையும், கூட பிறந்தவங்க பிரச்சனையும், உன் வீட்டார் பிரச்சனையும், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையும், கடன் பிரச்சனையும், வியாதியின் பிரச்சனையும், சிறையிருப்போ, இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவின் நாள். ஏன்னா சாத்தான் ஒரு நாளும் உன்னை காப்பாற்ற மாட்டான், ஒரு நாளும் உன்னை தூக்க மாட்டான். நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கன்னா அது அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. பாஸ்ட் அவர் பார்க்கறது இல்லை. இயேசுவாமி கிட்ட இருக்க பெரிய கிருபை தெரியுமா? நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீ அவர்கிட்ட போயிட்டு, இப்போ என்ன சரண்டர் பண்றேன்ப்பா, இப்போ என்ன உங்க கையில கொடுக்குறேன்ப்பா, ரத்தத்தினால என்னை கழுவி என்ன மீட்டு கொள்ளுன்னு சொன்னீங்க, அடுத்த நிமிஷமே மாத்திடுவார். இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் ஃபேக்ட். இதுதான் சத்தியம். அதை நம்பாதபடிக்கு ஒரு டிசெப்ஷனை உனக்குள்ள கொடுப்பான். டிசெப்டிவ் வேர்ட்ஸ்னால உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். Satan is a deceptor. He's an influencer. Words are deceptive words தான். உன்னை கன்வின்ஸ் பண்ண வைக்கும், ஃபிலாசபியை கேட்க வைக்கும், தேவையில்லாத ஏத்திஸ்டுக்கான டாக்டரின்ஸை கேட்க வைக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைன்னு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் மரித்த பின்பு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது தான், ஐயோ இந்த டிசெப்ஷனில் நான் தவறிட்டேனே, உலகம் என்ன ஞானின்னு சொல்லிச்சு, ஆண்டவர் மடையன்னு திட்டுறான், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஒரு குறிப்பிட்ட சயின்டிஸ்ட், ரீசெண்டா மரித்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்றார், there is no God. அவர் எந்த வருஷத்தில் அதை சொன்னார்னு போட்டிருக்கு. அதன் பின்பு அவர் மரிச்சு போன வருஷத்தை போட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. கடவுள் அந்த நேரத்தில் சொல்லியிருப்பார், there is no such person on earth. புரிஞ்சிச்சா? அது வரைக்கும் அவன் நோ காட்னு சொன்னான். ஆனால் அவன் மரிச்ச அன்னைக்கு ஆண்டவர் சொல்வார், there is no more such and such a person on earth. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்றான். யோவான் 20ஆம் அதிகாரம் 11-18 வசனங்களை வாசித்து பார்ப்பீனால், கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்ன அனைத்தையும் அவள் சீஷர்களுக்கு போய் அறிவித்தாள். திங்க் அபவுட் இட். சீஷர்கள் இயேசுவோடவே இருந்தவங்க. அதன் பின்பு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் உலகத்தை அசைச்சாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மட்டும் இல்லை, அதன் பின்பு இருந்த ஒவ்வொருத்தரும் இந்த பைபிள் எழுதப்படாத அநேக அற்புதங்களை, அடையாளங்களை உலகம் எங்கும் செஞ்சாங்க. அப்படித்தானே 11 சீஷர்களும் இயேசுவோடு இருந்தவங்களை சொல்றேன். ஆனா அவங்க யாரும் நம்பல, அவங்க யாரும் ஃபாலோ பண்ணி போய் பார்க்கல. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொல்றாரு. இவங்க யாரா திருடிட்டு போயிடுவாங்க, என்ன நினைச்சாங்களோ தெரியல. இந்த பிசாசு பிடிச்சு விடுதலையான அந்த பெண் இயேசு நடத்தல ஓடி. ஒருவேளை நீ பிறக்கும் போது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காம இருந்திருக்கலாம், உங்க பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கலாம், இல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து உன் வாழ்க்கையும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தேவன் ஒரு நாள் மாற்றி போட்டார்ல, அன்னையிலிருந்து உன்னை தேடுகிறவங்களாவே வைக்கிறார், உன்னை தேடுகிற லிஸ்ட்லேயே வைக்கிறார். உன் பழைய லிஸ்ட் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு ஒரு புதிய லிஸ்ட்டை உனக்கு கொடுக்குறார். ஆமென். அது வரைக்கும் வாழ்க்கை ஃபில்த்தியா இருந்துச்சு, வாழ்க்கை அப்ரஸ்டா சப்ரஸ்டா. 7 டீமன் உள்ள இருந்துச்சுன்னா எவ்வளோ டிப்ரெஷன் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு அட்டாக் இருந்திருக்கும். She was oppressed and suppressed by the society, by the demons. எல்லாமே அவ்வளோ சுற்றி நிற்கும். ஆனால் ஆண்டவரோட விடுதலை செஞ்சுட்ட உடனே அன்னையிலேருந்து அவரை தேடிட்டே இருந்தாலும், கல்ற வரைக்கும் தேடி போய் அவர் சரீரத்தை கூட தேடினாங்க. என்ன சொல்லியிருப்பான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஐ மிஸ் யூ லார்ட். இப்படி தானே சொல்லுவோம், மிஸ் யூ. எல்லாரும் நேசிக்கிறவங்களை மிஸ் பண்ணுறோன்னா ஐ மிஸ் யூன்னு சொல்லுவோம். ஆண்டவரை லார்ட் 3 நாள் காணுமே, கல்றக்குள்ள இருக்கிறீர், இன்னைக்கு வந்து அவரை பார்க்காம இருக்க முடியல, அவரை பேசாம இருக்க முடியல, அவரை தொடாம இருக்க முடியல, கல்றைக்கு ஓடி போயிட்டா. ஆண்டவர் சொல்றார், முதல்ல உனக்கு தான்மா தரிசனமா போறேன். என் சீஷர்லாம் அப்புறம் தான், என்னை தேடினல்ல, உன்னை விடுதலை செஞ்ச, நன்றியா இருந்தல்ல, என்னை தேடி இவ்வளோ தூரம் ஓடி வந்த மிஸ்யூன்னு இத்தனை தடவை சொன்னல. வேதம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு, உயிர்த்த பின்பு, முதலாவது 7 பிசாசை பிடித்திருந்த மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். He never looks at your past, he looks at your heart. Amen. நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை. பாடிடலாமா எல்லாரும் சேர்ந்து?
ஜீசஸ். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இந்த மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமாகி தோட்டக்காரரே கூப்பிடும் போது மரியாளே அப்படின்னு அவர் சொன்ன அப்புறம் அவருடைய மனக்கண்கள் அவருடைய சரீர கண்கள் எல்லாமே நேச்சுரலைஸ் ஸ்பிரிச்சுவலைஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் போது எப்படி இருந்திருக்கும். அது வரைக்கும் ஐயோ திரும்பி அந்த பிசாசு வந்து என்ன பிடிச்சிருச்சுன்னா நான் எங்க ஓடுவேன், யார் இடத்துல ஓடுவேன், திருப்பியும் அதே டிப்ரெஷனா, திருப்பியும் அதே அப்ரெஷனா, அதே பெயினா, அதே சஃபரிங்கா அப்படின்னு போய் ஏசுவாமி சரீரத்தையாவது எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவோம். அந்த சரீரம் இருந்தாவது இந்த பிசாசு வராது, இந்த சரீரம் இருந்தாவது இந்த வியாதி என்ன வராது, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த டர்மாயில், இந்த பெர்சிக்யூஷன், இந்த அஃப்ளிக்ஷன்ஸ் என்ன தொடாதுன்னு சொல்லி சரீரத்தையாவது தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டோன்னு ஓடுறான். தோட்டக்காரர் எடுத்துட்டு போயிட்டான். தயவு செய்து அவர் கையில் காலில் விழுந்தாதுன்னு சொல்லுவாங்களே நம்ம லாங்குவேஜில், அந்த மாதிரி தோட்டக்காரன் தெரிஞ்சிருந்தா அவர் காலில் விழுந்தாவது காசு ஏதாவது கொடுக்குறேன், என் சொத்தையாவது வித்துக்கோ, எனக்கு ஏசுவாமி சரீரத்தை மட்டும் கொடுன்னு கேட்குறான். ஏசு தோண்டி சொல்கிறாரு, என் சரீரம் மட்டும் இல்லாமா நான் எல்லாமே உனக்கு தான் சொந்தம், உனக்காக தான் நான் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்துட்டேன், இனி என்னை பின்பற்றிவான்னு சொல்லியிருப்பார். நிறைய காரியத்தை சொன்னார், அதெல்லாம் போய் சுவிட்சர்லுக்கு சொன்னாங்கன்னு அவங்க எழுதுறாங்க. அழகா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்க. அந்த நேரத்தில் சொல்றார், இருள் நீக்கிற வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன். பாடலாமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து? எல்லாரும் கைகளை உற்சாகமா தெரியும். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ரெண்டுமே ஒண்ணு, நீ போற பிரச்சனை எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு, உன் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவர் பார்க்கிறாரு. பார்க்கறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல அவர் ஆலோசனை கொடுப்பார். இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவார், இந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்லுவார், இதை எடுத்துக்கோன்னு சொல்லுவார், இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவார், இந்த காரியத்தை எடுத்துக்காதன்னு சொல்லுவார், இதை வாங்குன்னு சொல்லுவார், இதை வாங்காதன்னு சொல்லுவார். தேங்க்யூ லார்ட். இந்த இடத்துல ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். சில வேளை இந்த ப்ரொமோஷன் வேண்டாம், வேற வழியை திறப்பேன்னு சொல்லுவார். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். எழுந்த கிறிஸ்து தரிசனமானார். மரியாளுக்கு முதலாவது தரிசனமானார். ஆண்டவர்கிட்ட சொன்ன, இந்த நாள்லேருந்து என் ஊழியத்தில் இந்த உபவாசத்தை நான் இன்னைக்கு முடிக்கிறேன், இதோட முடிக்கிறதுனா தொடருவோம், இந்த 20 டேஸை முடிக்கிறேன். இன்னையிலிருந்து எங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லையும் வெளியரங்கமாய் வெளிப்பட வேண்டும். நீ கூட்டத்துக்கு வர்றவங்க, இந்த கேட்குறவங்க, இந்த ஊழியத்தில் ஐக்கியப்பட்டவங்க உம்மை தரிசிக்க வேண்டும். இந்த உலகத்திலையும் நீங்கள் வெளிப்படையா தரிசனமான. ஆமென். இரண்டாவதாக மார்க் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். எம்மாவார் சீஷர்கள்
2 பேருக்கு இயேசு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். முதலாவது இடத்துல அவர் தரிசனமானார் தோட்டக்காரரை போல. ஆனா இந்த இடத்துல எப்படி தரிசனமானாரா? மறுரூபமாக்கி. நம்ம இப்படிலாம் படிச்சிருக்கோமா? நம்ம நினைச்சிருப்போம் இல்லை ஆவியா வந்திருப்பாரு, இவனுக்கு தெரியாம மார்க்கு எழுதி விட்டாரு. ஒரு மறுரூபமாகி தரிசனமானார். ஒரு சில இயேசுவாமியை நம்ம மணிக்கணக்காக அவரை பார்க்க முடியும். ஒரு சில நேரத்தில் ஒரு செகண்ட் கூட நம்ம நேர்கண்ணில் பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் க்ளோரிஃபைடு கிரைஸ்டாக காமிப்பார், சம்டைம்ஸ் சாதாரண ஒரு மனிதனை போல தம்மை காண்பிப்பார். சில வேளை மெய்ப்பனை போல தம்மை வெளிப்படுத்துவார், சில வேளை ராஜாவை போல தம்மை வெளிப்படுத்துவார், சில வேளை ஆட்டுக்குட்டியை போல தன்னை வெளிப்படுத்துவார், யூத ராஜ சிங்கமா தம்மை வெளிப்படுத்துவார். அதுதான் அவருடைய நேச்சர். நீ சோர்ந்து போயிருக்கும் போது உன்னை அரவணைக்கிற நல்ல சமாரியான போல வந்து தேற்றுவார். புரிஞ்சுதா? அவர் எந்த விதத்தில் உன்னை வெளிப்படுத்த ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவர் இயேசுவாமி மீட்டிங்க்கு வரும்போது அவர் என்ன ட்ரெஸ்ஸில் வந்திருக்காருன்னு பார்ப்பேன், என்ன ஷால் கலர் போட்டிருக்கார், என்ன கெஸ்டரில் என்ன அட்டையரில் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இன்னைக்கு என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி. புரிஞ்சுதா? சில வேளை சோர்ந்து போய் அப்படியே அட்டாக்காக இருக்குது, எங்கே திரும்பினாலும் பிசாசாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் மந்திரம் அட்டாக்காக இருக்குன்னு நின்னோன்னா இன்னைக்கு சிங்கத்தை போல நிற்பார் நம்மோட. நான் இருக்கிறேன்ப்பா. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே முடிஞ்சு போச்சு, எல்லாம் பூனை மாதிரி தெரியும், யானையெல்லாம் பதுங்கி ஓடும். அதன் பின்பு யூத ராஜ சிங்கம் நம்மோடு கூட நிற்பார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? உன் கூட அவர் அப்படிதான் நிற்க போறார். இனி வர்ற நாட்களில் தேவன் நம்மோடு கூட எழுந்தருள போகிறார். உலகத்தில் எவன் வரட்டும், எவன் போட்டேன், என்ன புதிய திட்டங்களை சட்டங்களை கொண்டு வரட்டும், உன்னோடு கூட ஒரு யூத ராஜ சிங்கம் மாதிரி நிற்பார்னா எந்த துயரங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அது அழிந்து போகும். அவர் உன்னோடு கூட இருப்பார். சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். ஆவியானவர் சொன்னார், those who follow him, the disciples. சீஷர்கள்னா யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க அவங்களோடு இருந்தவங்க சீஷர்கள், அவங்களோடு இருந்தவங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை தேடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, தங்கள் வாழ்க்கையை என் கையில் ஒப்பு கொடுத்தவங்களுக்கு. those who follow me. நீங்களும் நானும் என்னைக்கு ஏசப்பா கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, we are followers of Christ, we are disciples of Christ. அவரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, நமக்கு அவர் தரிசனமாகிறார். இது வரைக்கும் இயேசுவாமியை ஏற்றுக்கிட்டேன், சொந்த ரட்சகரா சால்வேஷனுக்குள்ளே வந்துட்டேன், பேப்டிசம் எடுத்துட்டேன், ஆனால் இயேசுவாமி நான் பார்க்கலன்னு சொல்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில் இயேசுவாமியை நீங்கள் தரிசிக்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி? சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். சும்மா சாதாரணமாக இருக்க கிறிஸ்தவங்களுக்கு அல்ல, கிறிஸ்தவன் பேர் போட்டேன், என் பேர் கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்கவங்க அல்ல, சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். யார் சீஷர்கள்? இயேசுவை தன் இருதயத்தில் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சீஷர்களாய் மாறுகிறார்கள், அவருடைய ஃபாலோவர்ஸாக மாறுறாங்க. அவரோடு இருந்தவங்க எங்கன்னு கேட்டாங்க. இயேசுவாமி சிலுவை கொண்டு போகப்பட்ட போது நீயும் அவரோடு இருந்தவர்களோ அப்படின்னு அந்த சேவல் கூறதுக்கு முன்னாடி அந்த பெண் பேதுருவை சுற்றி டார்கெட் பண்ணும்ல, அந்த இடத்துல நீ இயேசுவோடு இருந்தவங்க முகம், பேச்சு, உன் நட உட பாவனை எல்லாம் இயேசுவாமி மாதிரியே இருக்குது, அவங்க கூட இருந்தவங்க மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிச்சு. யாருன்னே தெரியாது நோடிவிட்டோம். சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அதன் பின்புதான் அவர் 11 சீஷர்களுக்கே தரிசனமாறார். இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை அதை படிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் இந்த செய்தி கொடுக்கும் பொழுதுதான் முதலாவது ஒரு மரியாளுக்கு, பிசாசு பிடிச்ச ஒரு பெண்ணை, விடுதலையான பெண்ணுக்கு அவர் தரிசனமாறாரு. அதுக்கப்புறம் தான் சீஷர்கள்ட்ட வராரு. ஏன் அதுக்கப்புறம் தான் சீஷர்கள்ட்ட வராரு தெரியுமா? அவங்க மரியாள் தேடினதை போல அவங்கள தேடல.
மரியாளுக்குள்ள இருந்த அந்த ஏக்கமோ அந்த பாசமோ சீஷர்களுக்குள்ள இல்லை. அவர் உயிரோடு எழுந்துட்டார்னு சொல்லியும் அவங்க அவிசுவாசப்பட்டாங்களாம். ஆகவே என்ன பண்ணார், எல்லாருக்கும் தரிசனம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இங்க வரார். சில வேளை ஆண்டவர் உன்னை அழைப்பார், ஆண்டவர் உன்னை கூப்பிட்டுட்டே இருப்பார், ரட்சிக்கப்படுன்னு சொல்வார், மனம் திரும்புன்னு சொல்வார், ஊழிய அழைப்பை கொடுப்பார், டைரக்ஷனை காமிப்பார். நீ அப்படியே அப்புறம் போகிறவர் போல நீ காணப்பட்டினா அவர் அப்புறம் போகிறவர் மாதிரியே போவார். நீ அவரை தேடி போகும்போது அவர் அப்படியே பக்கத்து தெருவுக்கு போகிற மாதிரியே போவார். சில பேர் கண்டுக்காமல் போகும் பார்த்தியா, ஃபங்க்ஷன்லாம் போகும்போது சில பேர் அப்படி தான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடாமல் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் தேடுவான். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அப்புறம் போயிட்டே இருப்பார். மகதலேனா மரியாள் மாதிரி ஆளுகளுக்கு என்ன பண்ணுவார், தேடி வருவார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீஷர்களுக்கு எழுதுறாங்க பாருங்க, அதன் பின்பு 11 வரும் போஜனம் பந்தி இருக்கு. ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு எல்லாம் ஒன்றா கூடுற இடம் இந்த 11 பேரும் ஒரு மனமா கூடுற ஒரே இடம், சாப்பிட்ற இடம். எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. 11 வரும் போஜனம் பந்தி இருக்கு, அவர்களுக்கு அவர் தரிசனமாக்கி. ஒருவர் வேர்ட் பை வேர்டா பார்க்கணும் தானே. உயிர்த்தெழுந்த தம்மை நம்பாதே போனது நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார். வந்த உன்னைய வெட்டுதான், பார்த்த உன்னைய ஸ்மாஷ். ஏண்டா அவளுக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு, விடுதலை கொடுத்து அனுப்பி விட்டேன், அவன் நம்பி கல்ற வரைக்கும் வந்துட்டா. இங்கேயும் அங்கேயும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பக்தியா தேடுறாங்க. 11 பேரும் ஏற்கனவே என்னை தரிசித்து பார்த்து நான் சொன்னதெல்லாம் கேட்டு வந்து சொன்னாலும் விடிய விடிய உட்கார்ந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் சுவிசேஷி மனுஷகுமாரன் அடக்கம் பண்ணப்படுவதையும் பாடுபடுவதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பதையும் காண்பீர்கள்னு விடிய விடிய சொல்லி கொடுத்தேனே. எழுந்ததுன்னு சொல்லிட்டேனே, எழுந்தீங்களா இல்லையானா அதை கேட்டிங்களா, தேடினீங்களா, உட்காந்துட்டீங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி அங்கே வந்து அவங்களை கடிந்து கொண்டார். யாரை கடிந்து கொள்வார், சீஷர்களை கடிந்து கொள்வார். புரிஞ்சிடுச்சா, சீஷர்களை கடிந்து கொள்வார். கூட இருக்கவங்கள தான் அவர் கடிந்து கொள்வார். ஏன் என்னை மட்டும் சிட்சிக்கிறீர் ஆண்டவர்? தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து கடிந்து கொள்றார், ஸ்ட்ரெயிட்டா சொல்லி திட்டுறார். வார்த்தையை நீங்க விசுவாசிக்கல, நான் உயிரோடு இருந்தது நீங்க விசுவாசிக்கல, கடிந்து. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேரை கடிந்து கொள்றார். ஆண்டவருடைய ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, விடுதலையை தெரிந்தோம் பிசாசனுடைய டிசப்ஷனுக்குள்ள, பாரம்பரிய கட்டுகளுக்குள்ள போய் சிக்கி கொண்டு பாரம்பரியத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நடுவாக சிக்கி கொண்டிருப்பாங்க. சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது, பாரம்பரியத்திலையும் ஒன்றா இருக்க மாட்டான். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு குழி, அது நேராக அகண்ட பாதாள குழிக்கு கொண்டு போயிடும், முடிவில்லாத பள்ளத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் அவர் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் அவர் தரிசனம். சீஷர்களா இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவனை சந்திக்க வருவார். 8 நாளைக்கு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு தரிசனமானார். யோவான் 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். சீஷர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றபோது இயேசு கரையில வந்து நின்றார். எப்போ சீஷர்கள் திருப்பியும் போய் அவங்க வேலைகளுக்கு போறாங்க, பழைய வேலைக்கு போய் கடல்ல நிற்கும் போது திரும்பியும் அந்த இடத்துக்கு அவங்கள தேடி வரார். நீ சீஷனா இருந்தானா, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே சொன்னாங்களா இல்லையா சீஷர்கள் அவரை பார்த்து? இது எல்லாவற்றையும் விட்டு நீங்க உலகத்தில் இருக்கிற நாட்கள் உம்மை பின்பற்றினோமே, உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்னத்தை கொடுப்பீர்? அவங்கள பார்த்து சொன்னார், இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான பிரதிபலன்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களை பார்த்து சொல்றார், இந்த உலகத்தையே விட்டு அதோடைய சிற்றின்பங்களையும் ஆசைகளையும் விருப்பங்கள் எல்லாத்தையும் விட்டு ஏசாமி ஊழியம், அவருடைய தரிசனம், அவருடைய காரியங்கள்னு பின்பற்றி ஓடுறோமே, எனக்கு என்னப்பா கொடுப்பீர்? உனக்கு சீஷன்னு பேர் வைக்கிறேன். 2வது, நீ உன்னை தொடர்ந்து உன்னை பார்க்க வந்துட்டே இருப்பேன். இம்மையிலும் மறுமையிலும் அதன் பிரதிபலன்களை நீங்கள் காண்பீர்கள். அப்போஸ்தலர் 1:3.
அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மூன்றாவது அடுத்த லெவல் அது என்னன்னா, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அப்போஸ்தலருக்கு 40 நாள் அளவும் அவங்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற அநேகரை போய் கேளுங்களேன், ஏசுவாமியே பார்த்துருக்க மாட்டான். ஏசுவாமி என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரானே தெரிலன்னு சொல்லுவான். ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டுடைய டைரக்ஷனே தெரியாது, எல்லாத்தையும் வழியாக அறிஞ்சு கொள்ள முடியாது. நான் பேசிக்காக ஒரு மூவ்ஸ் இருக்கும் தானே. ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா உன்னோடு கூட அவர் பேசுவார், உன்னை நடத்துவார். கன்ஃபர்மேஷன் வேணா இன்னொருத்தர் மூலமாக வரலாம், அது பேர் இன்ஃபர்மேஷன். ஆனால் உனக்கு ஆண்டவர் உன் கூட பேசுவார், உன் கூட பேசுவார். ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா 40 நாள் அளவும் அப்போஸ்தலரோடு அவங்களோட இருந்து தம்மை பற்றி வெளிப்படுத்தி காண்பித்தார். எவ்வளோ க்ளோரியஸாக இருந்திருக்கும் பாருங்க. ஆஃப்டர் he was resurrected. எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான், தரிசனம், தீர்க்க தரிசனம், வன்னிய பாஷை, இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்களா நிறைய பேர். புதிய ஏற்பாடில் இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் லிட்ரலி he was here. 40 நாள் அளவும் அவளுக்கு தரிசனமானார். 40 நாள் அளவும் தரிசனமானார். இந்த பகுதியில் வாசிச்சிங்கன்னா 500 பேருக்கும் அதிகமாக அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது 500 பேர் அவரை பார்க்குற அளவுக்கு தரிசனமானார். நான் சின்ன வயதுலேருந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவேன் அடிக்கடி. ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அவங்க காண்பிக்கிறது இருக்கட்டும், ஒரு குரூப்பாக, ஒரு டீமாக, ஒரு சர்வீஸில் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நீங்கள் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏசுவாமி வந்து இங்கே நிற்கிறான்னு சொல்லும்போது எல்லாருமே பிரத்யட்சமாக எப்படி என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஏசுவாமியை பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த மாதிரி இனி வர நாட்களை தரிசனமா, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்னு போய் நமக்கு விரோதமாக நிற்கிறவங்க கிட்ட அவர் நின்னார்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இனி தரிசனமாக போகிறார் ஆண்டவர். அப்போஸ்தலர் 13:3, 1 கொரிந்தியர் 15:6 வாசிச்சு பார். தமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, those who believed him, those who followed him, those who serve him, அவர் தரிசனமாகிறார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கலாம், ஊழியத்துக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் நமக்கு தரிசனமாக போகிறார். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா இனி வர நாட்கள்ல இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒரு தடவை பார்த்துட்டோம். யாராவது இயேசுவாமியை பார்த்தவங்க கிட்ட போய் கேளுங்களேன், ஒரு தடவை பார்த்துட்டல திருப்தி அடைஞ்சிட்டியான்னு சொல்லி. தினமும் வரணும், தினமும் பார்க்கணுன்னுவான். அதுதான் இயேசுவாமி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி காமிப்பார். தினமும் பார்க்குறவங்கள கேளுங்க, 3 வேளையும் பார்த்துட்டே இருக்கணும். 3 வேளையும் பார்க்குறவங்கள போய் கேளுங்க, ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுட்டா நல்லாவே இருக்கும், பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. திருப்தியே அடைய மாட்டாங்க. நல்லா உபவாசம் பண்ணி இயேசுவாமி தரிசிருப்பாங்க, ஆனால் திரும்பியும் அவங்க உபவாசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது திருப்தி வரவே வராது. அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. நம்பர் 4, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். ஒரு இடத்துல அனனியா தரிசனம் பார்க்கிறவர். எப்படி சொல்றீங்க? அவர் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அனனியாவே என்றார். இவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே என்றார். அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. புரிஞ்சுதா இல்லையா? யாராவது ரோட்ல போறவங்க பேரை கூப்பிட்டு, ஏய் யாரான்னு கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்கன்னா யாருன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஒரு 100 பேர் கூப்பிடுறாங்க, உங்க அப்பா கூப்பிட்டா அவங்க சத்தம் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் இருந்தாலும் உங்க குழந்தை கூப்பிட்டா அவங்க சத்தம் கேட்கும். குழந்தை கூப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும். ஸோ இந்த இடத்துல தரிசனமாகி அனனியாவே என்றார், அனனியா ஆண்டவரே என்றார். அந்த இடத்துல மரியாளே என்றார், மரியாள் போதகரே ஆண்டவரே என்றார். அப்பனா அவங்களுக்கு தெரியும் அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன். ஸோ ஹியர் அனனியா இஸ் அ ப்ராஃபட் ஆஃப் காட். அப்படி தானே? கர்த்தர் ரெகுலராக அவர் தரிசனம் மாறார், அவர் சொல்கிற சத்தம் இவர் கேட்குது. இவர் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்திருக்கிறார். இப்போ அடுத்த லெவல் ஆண்டவர் சொல்கிறார், நான் அனுப்புகிற தீர்க்க தரிசிகள், என் அசைன்மெண்ட்டை கொடுத்து இந்த வேலையை முடிக்க சொல்லி
அனுப்புறாருல ஆண்டவர், உங்களையும் அனுப்புவார் இனி வர நாட்கள்ல. இந்த வேலையை செய், இந்த இடத்துல போய் பிலிப்புக்கு சொன்னார், இந்த இடத்துல போய் இந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவி, அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புவார். இனி வர நாட்கள் அப்படிதான், ஓடினே இருப்போம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓட 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 அசைன்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பார். எலியாவே என்ன போய் சோர்ந்து போய் உள்ள படுத்துட்ட, இனிமேல் தான் நீ ஊழியம் எதுவுமே ஆரம்பிக்க போற. எலியா சொல்ற, இவ்வளவு நாள் நான் பண்ணதெல்லாம் அதெல்லாம் ஒரு ட்ரைனிங் பீரியட்பா, இதுக்கு மேலே தான் போய் நீ எலிசாவை தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பண்ணும். எகுவை நீ சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. நிம்சியின் குமாரனாகிய எகுவை ராஜாவாக அபிஷேகம். தீர்க்கதரிசில ஏற்படுத்துற அபிஷேகம், ராஜாக்களை ஏற்படுத்துற அபிஷேகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவன் ஊழியத்தினுடைய, அதுதான் ஒரு ஊழியத்தில் மெயினாக செய்ய வேண்டியது. அதுதான் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புறார். கர்த்தர் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புவார். எங்க அனுப்புறாரு? இங்க அனனியாவை யார்கிட்ட அனுப்புறாரு? சவுல பவுலா மாத்துறதுக்காக இவருக்கு டாஸ்கை கொடுத்து அனுப்புறார். இந்த இடத்துல அனனியாவுக்கு தரிசனமாக்கி அனனியாவேன்னு சொல்றார், ஆண்டவரேன்னு சொல்றார். அந்த இடத்துல சவுலே சவுலேன்னு கூப்பிடுறார். நீ யாருன்னு கேட்கிறார். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட், அனனியான் சவுல். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கூப்பிடுறாரு ஆண்டவரேன்றான், இந்த இடத்துல நீ யாருன்னு கேட்க. ஸோ ஒருத்தர் யாருன்னே தெரியாத நபருக்கு நம்மளை அனுப்புவார். யாருன்னே ஆண்டவர் தெரியாத, அட்ரஸே தெரியாமல் போயிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சவுல் போன உடனே அதுக்கப்புறம் அந்த வசனங்கள்லாம் வீட்டில் போய் வாசிங்க. முழுக்க முழுக்க அவன் மேல் அனனியா கைகளை வைத்த போது அவன் கண்களில் இருந்த மீன் செதில்கள் போல விழுந்தது. அதன் பின்பு அவன் கர்த்தரை தரிசித்தான். ஹல்லேலூயா. ஸோ ஒரு டிஜிஎஸ் தினகரன், உலகத்தை அசைச்ச தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அவருடைய அங்கிளை அடிக்கடி அவருடைய டெஸ்டிமனியில் சொல்வார், செய்தியில், நான் தற்கொலைக்கு நேராக ரயிலில் என்னை மாய்த்துக்கொள்ள ஓடிக்கொண்டு இருந்தேன். அப்போ என் அங்கிள், அவருக்கே தெரியாது என்னன்னு, திடீர்னு வந்து இயேசுவின் அன்பை குறித்து, சிலுவை பாடுகளை குறித்து, இயேசு மரித்தது உயிரோடு இருந்ததை குறித்து பேசினார். அப்பொழுது நான் இயேசுவின் இடத்துல என் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். அன்னையோடு அந்த தற்கொலை எண்ணம் எனக்கு மாறியது. இயேசுவாமி யாரையாவது ஒரு நபரை உங்களை ரட்சிக்கிறதுக்காக அனுப்புவார். ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புவார். அவ்வளோதான் அவங்க வேலை. உங்களை அனுப்புவார் அந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்து. ஏதோ ஒரு இடத்துல, ஒரு வேலை செய்கிற இடமா இருக்கும், ட்ராவலாக இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், உங்களை அனனியாவாக மாற்றுவார். அனனியானா அவருடைய வேலையை, அசைன்மெண்ட்டை, அவருடைய ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுற தீர்க்கதரிசிகள், chosen vessels of God, angels of God. கடைசியாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-9 வசனம், 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தரிசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். முதல்ல அனனியா கிட்ட தரிசனமாறா, கடைசியா பவுல் அவரை தரிசிக்கிறார். புரிஞ்சுச்சா? தரிசனமாகும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த தரிசனமான இந்த பவுல் தான் இயேசுவுக்காக வைராக்கியமா இருந்து இரத்த சாட்சியா மரிக்க போறவர். இயேசுக்காக கடினமான கனமான ஊழியத்தை தன் கையில பெற்றுக்கொள்ள போகிறவர். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் வழி தவறி டைரக்ஷன் மாறி தங்க சொந்த விருப்பத்தில் கர்த்தருக்கு விரோதமா போயிட்டு இருந்தாலும், உங்க குடும்பத்தினரை நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமா நிக்கிறவங்களை நினைச்சுக்கோங்க. சவுலை போல வழி தவறி வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா தேவன் அவங்களுக்கு தரிசனமாக போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பவுல to establish the kingdom of God, to preach the gospel of the kingdom. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக யாருக்கு விருப்பமே இல்லையோ, நல்லா படிச்சு நான் உயர்ந்த பதவியில உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து 4 பேரை வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பார், கிளம்புடா வாடா உன்னைதான் தெரிந்து கொள்றேன்னு சொல்லி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கூப்பிடுவார். ஏன்னா ஃபுல்லா ஊழியத்திலேயே இருக்க வைப்பார். ஆண்டவரே வேணான்னு திசை மாதிரி ஓடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வருவான். நீ படிச்சதெல்லாம் இருக்கட்டும், வா சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட கொடுத்துரு, வா என்னை பின்பற்றி வான்னு சொல்லுவார். ஆண்டவரே நான் மீன் பிடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட், ஆண்டவரே கப்பல் வாங்கி பெரிய பெரிய கப்பல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், வாடா
விட்டு வாடான்ட்டார். மத்தேயு, ஆண்டவரே கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன்ப்பா, ஒரு நல்ல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக ஆகி ஒரே ஒரு போர்டை மட்டும் போட்டுட்டு என் வீட்லேயே நிற்கணும், டேக்ஸ் கலெக்டராக, அப்படியே விட்டு வாடா. கூப்பிட்டாரா? கூப்பிடலையா? இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. கனத்துக்குரியவர் தான் கனமான ஊழியத்துக்கு கூப்பிடுவார். இந்த கனத்துக்குரியவர் உன்னை கூப்பிடும்போது, உன்னை அனுப்பும்போது, அழைக்கும்போது நீ அதை உதாசீனப்படுத்தினால் ஒரு நாளும் திரும்பவும் அது உன்னை தேடி வரவே வராது. கனமான ஊழியம். ஆமென். இந்த சவுல ஆண்டவர் தரிசனமாக்கி 3 நாள் குருடனா வச்சுட்டு அதன் பின்பு ஆண்டவர் அவன் தரிசிக்கிறார். பல முறை பவுல் இந்த வசனங்களை கொடுத்த பாருங்க, பாடிங்க. கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, பவுலுக்கு தரிசனமாகி, தேவதூதன் தரிசனமாகி, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, எல்லாத்த விட நான் சரீரத்தில் இருந்தனோ ஆவியில் இருந்தனோ அறியேன், இந்த மனுஷனை 3ஆம் வானம் வரைக்கும் பூமியில் இருக்கும் போதே ஹெவன்லி விசிட்டேஷன்ஸை கொடுக்கிறார். பூமியில் இருக்கும் போதே டெலிபோர்ட் பண்ணி அவரை கொண்டு போய் ராப்போஜன பந்தியில் அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அடிக்கடி யோசிப்பேன், கூட இருந்த சீஷர்கள் கூட அதை பற்றி டீட்டெயிலாக எழுதலை. கூட இருந்த சீஷர்கள் ஒருத்தர் கூட 12 பேரில் 11 பேர், யூதாஸ் தான் சேர்த்துட்டான், 11 பேர் அதை பற்றி எழுதலை டீட்டெயிலாக. அவங்க நிருபங்கள் புக்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதில் கூட அவங்க அதை பற்றி எழுதலை. ஆனால் பவுல் அங்கேயே நின்று பார்த்தது போலவே எழுதுறார். ஆனால் உண்மை அதுதான், ஆண்டவர் அந்த டெலிபோர்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பிரிட்டை கொண்டு போய் அந்த ராத்திரியில் கொண்டு போய் நிறுத்தி அப்படியே டீட்டெயிலாக காமிச்சிருக்க கூட. ஹல்லேலூயா. பரலோகத்தில் மனுஷர் பாஷைகளின், தூதர் பாஷைகளை, தேவதூதர்கள் பேசுகிறப்பா எல்லாத்தையும் எழுதுறார். ஆவின் 9 வரங்களை எழுதுறார், கனியை பற்றி எழுதுறார். எல்லாவற்றையும் கற்றறிந்த பவுல் ஆவிக்குரிய ரீதியிலும் அவரை கற்று தேர்ந்தவராய் மாற்றினார். கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை அவரே தேடி வருகிறார். சொல்லுங்க கையை உயர்த்தி ஆமென். உன்னை கனமான ஊழியத்துக்கு அவர் அழைச்சார்னா உன்னை தேடி வருவார், உன் குடும்பத்தை தேடி வருவார், உன்னை தேடி வந்து அவரே அழைப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். Thank you Holy Spirit. உனக்கு ஒரு டெஸ்டினியை கொடுத்திருந்தார்னா அந்த டெஸ்டினி ஹெல்பர்ஸ் உன்னை லொகேட் பண்ண கிருபை செய்வார். ஓ thank you. இந்த டெஸ்டினி பார்ட்னர்ஸ் உங்களை லொகேட் பண்ண கிருபை செய்வார். நம்ம ஊழியத்தை இந்த டெஸ்டினி ஹெல்பர்ஸ் அண்ட் டெஸ்டினி பார்ட்னர்ஸ் லொகேட் பண்ண கிருபை செய்வார். யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்றாரோ அவர்களை நான் லொகேட் பண்ண கிருபை செய்வார். இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய wisdom and understanding, the gift of wisdom, gift of understanding, the knowledge of God, the grace of God, the gifts of God are coming down. Oh thank you. ஒரு பரலோகத்துக்கு ஏறி போவேனே ஆகிய வேறொரு தேற்றளவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். நான் பரலோகத்துக்கு ஏறி போவேனே ஆகிய ஓ துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை அனுப்புவேன். ஓ thank you. ஓ thank you. ஓ thank you. வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி, நாம் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர் உன்னதத்துக்கு ஏறினாராம், பிதாவினுடைய ரூமுக்கு ஏறினாராம். அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு துரோகிகளாகிய நமக்காக வரங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் பரலோகத்துக்கு ஏறினா. பரலோகத்துக்கு ஏறினவர் பூமிக்கு திரும்ப இறங்கினா. அவர் இன்னைக்கும் இறங்கி கொண்டிருக்கிறார். கூப்பிட எல்லாருக்கும் தரிசனமாகிறார். கூப்பிட எல்லார் இடத்துல இறங்கி வருகிறார். 2 பேர் 3 பேர் நாமத்துல கூடினீங்கன்னா அந்த இடத்துல இறங்கி வரேன்னு சொல்றாரு. நீங்க 2 பேர் கூடினீங்கன்னா இறங்குறாரு, 3 பேர் கூடினீங்கன்னா இறங்குறா. தனிப்பட்ட விதத்துல பாரத்தோடு இருதயம் நொறுங்கி கூப்பிட்டு இறங்குறா. இப்பொழுது இயேசு மத்தியில இறங்கி வருவா. உங்க மத்தியில இறங்கி வந்து ஒவ்வொரு கரங்களை வைப்பா. நன்றி இயேசு சுவாமி, என் நுகம் லகுவாயோ. ஓ thank you. ஓ தரபா கத்தரா. ஓ thank you. மெதுவா இருக்கிறது. ஒருவன் நுகத்தை ஏற்றுக்கொள்வானா? ஓ thank you. நான் அவனிடத்துல பிரவேசித்து அவனுக்கு நான் தரிசனமாவேன். ஓ thank you. அவனை நடத்துவேன், அவனை வழி நடத்துவேன். ஓ thank you. அவனின் சத்தத்தை கேட்பான் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஓ ஷாபாதரா மந்தரா இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தப்பட்ட ஒரு கையை, உங்க கையை பிடிக்கிற மாதிரி விசுவாசத்தோடு கைகளை கொஞ்சம் அசைச்சு இயேசு
ஹார்ட் பீட்டோட அடிக்கடி உனக்கு பால்பிட்டேஷன் வருகிறது, இர்ரெகுலர் ஹார்ட் பீட். அதுதான் ஆவியானவர் சொல்றத பார்க்கிறேன். கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை உங்கள் மேல இறங்குகிறது. அநேகர் இருக்கீங்க, குறிப்பாக காலேஜ் படிக்கிற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். ஆவியில கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை உன் மேல இறங்குகிறது. You have an irregular heartbeat. The Holy Spirit is delivering you now. யூரினரி ட்ராக்ல பிரச்சனையோடு யூரின் போனா பிளட் வருதுன்னு சொல்ற ஒரு நபரை ஆவியானவர் காண்பிக்கிறார். The power of the Holy Spirit is healing you now. யூரின் போனா எனக்கு பிளட் வருதுன்னு சொல்ற ஒரு நபரை ஆவியானவர் காண்பிக்கிறார். Receive the healing in the name of the Lord Jesus. கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஓ இயேசு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள், ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஓ தேங்க்யூ. ஒவ்வொரு சரீரத்துல, ஓ தேங்க்யூ. எவ்ரி ஃபைப்ராய்ட்ஸ் இன் த யூட்ரஸ், எவ்ரி ஃபைப்ராய்ட்ஸ் இன் த ஓவரீஸ் be healed in the name of Jesus. Oh thank you Lord, thank you Lord. Every allergies, oh thank you, in the intestines be healed in the name of Jesus. Thank you Holy Spirit. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேல இறங்குகிறது. வெளியே தாராமா என்னால சொல்ல முடியல இந்த வியாதிகள்னு சொல்லி பயந்து ஒளிந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறதை பார்க்கிறேன். ஒரு வாலிப சகோதரனை தேவன் தொடுகிறார். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்குகிறது. You are healed right now, you are healed right now. The power of the Holy Spirit is healing you. Oh thank you Rafama Tialava. Thank you. It's destroying the works of Satan. Oh thank you Holy Spirit. நன்றி இயேசு சுவாமி, நன்றி. இந்த மகிமை இறங்குறதுக்காய் நன்றி, இந்த வல்லமை இறங்குறதுக்காய் நன்றி. அநேகருடைய கண்களை நான் திறக்கிறேன்னு சொல்றா ஆண்டவர், அநேகருடைய கண்களை திறக்கிறேன்னு சொல்றா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறது. கண்ணில் வர அடிக்கடி வர இரிட்டேஷன்ஸ், கண்ணில் வர அலர்ஜிஸ், கண்ணில் வர பிபி, ஓ தேங்க்யூ, கண்ணில் வர ப்ரெஷர்ஸ். The power of the Holy Spirit is healing. 7 பேரை நான் பார்க்கிறேன் வியாதியில. 7 பேர் இயேசு சுகமாக்குறா, 7 பேர் இயேசு சுகமாக்குறா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை இறங்குகிறார். இடத்துல அநேகரை தேவன் வரும் நாட்களில் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். தேங்க்யூ. மொழி தெரியாத இடங்கள்ல கூட நீ செய்தி கொடுக்கும் பொழுது இந்த செய்தி சேனல்கள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ தேங்க்யூ. தேவனுடைய மகிமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உன் எல்லைகளை தேவன் விரிவாக்குகிறார். உன் எல்லைகளை தேவன் விரிவாக்குகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய அக்கினி இறங்குகிறது. பெற்றுக்கொள்ள வல்லமையா உன்னையும் குடும்பத்தை தொடர்ந்து வர கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சாபங்கள் முறிக்கப்படுகிறது. பாவத்தின் வேர்கள் சுட்டரிக்கப்படுகிறது. மரண திகில், மரண பயத்தை கொடுக்கிறார். இன்டிமிடேஷன், ஃபியரை கொடுக்கிற அசுத்தாவின் வல்லமைகள் இப்பொழுது குணமாகிறது, விடுதலையாகிறது. குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். The Son of Man sets you free. You are free indeed. Every spirit of depression, every spirit of anxiety, by the fire and anointing of the Holy Spirit, I destroy your powers. I weaken your powers. In the mighty name of Jesus. திருமணத்தை தடை செய்கிற ஆவிகள், கற்பத்தை அடைத்திருக்கிற ஆவிகள், சரத்துல ஓ தேங்க்யூ ஒரு உற்சாகம் இல்லாதபடி ஒரு லேசினஸ், வீக்னஸை கொடுக்கிற ஆவிகள் உன்னை வேரோடு பிடுங்கி நரகத்துக்கு அனுப்புகிற இர்ரெகுலர் பீரியட்ஸை கொடுக்கிற தேவையில்லாத ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படி குணமாவாயாக, குணமாவாயாக. Every cyst I command you, dissolve and come out, dissolve and come out. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. Thank you Holy Spirit. காதுல அடிக்கடி வலி ஏற்படுகிற நபர்களை பார்க்கிறேன். காதுல சீல் வருது, பிளட் வருது. காதுல அடிக்கடி எனக்கு அடைக்கிறத போல கட்டிகள் வருகிறது. The power of the Holy Spirit is destroying that curse and it is coming out. Pop open in the name of Jesus. அடைப்புகள், காது கேட்காத தன்மைகள்
இப்பொழுது வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். உன் குடும்பத்தை, உன் சந்ததியை தொடர்ந்து வர சாபத்தில் இருந்து அந்த ட்ரம் இயேசு இப்பொழுது சுகமாக்குறார். ட்ரம்ல இருக்கிற ஓட்டையை இயேசு இப்பொழுது சுகமாக்குறார். Receive the healing in the name of Jesus. Receive the healing in the name of Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல ஜொலிப்பார்கள். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. என் வாயதை சொல்லிட்டு என் கரமதை நிறைவேற்றும். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வரும். ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வையுங்கள் சுவாமி. அகாலி பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார் பவுல் சொன்னது போல இன்னைக்கு நாங்கள் அகாலி பிறவிகளை போல இருக்கிறோம்பா. திரும்ப திரும்ப நம்மை துக்கப்படுத்துகிறோம், திரும்ப திரும்ப பின்வாங்கி போகிறோம், திரும்ப திரும்ப விழுந்து போகிறோம். அகாலி பிறவி போன்ற பவுலுக்கு தரிசனமானது. ஆண்டவரே, எங்களுக்கு தரிசனமாய் எங்களை நேர்வழியில நடத்தும், நித்திய வழி எங்களுக்கு காண்பியும். எங்கள் ட்ராக்ல நாங்கள் ஜெயமாக ஓட்டத்தை ஜெயமாக ஓட எங்களுக்கு பலன் தரும், எங்களை கவனத்தோடு நடத்தும். அப்பா மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் நீரின் வலது கரத்தினால் தாங்குவேன்னு சொல்லிரே. கரம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீர், ஆசீர்வதிப்பீரா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமா இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். எத்தனை பேர் இன்னைக்கு பாடின பாட்டுல இருந்து பண்ண இன்டர்செஷன்ல இருந்து இன்னைக்கு கேட்ட செய்தி ஒவ்வொரு வார்த்தையில இருந்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பான் என்று நம்புகிறவங்க இன்னைக்கு சொல்லப்பட்ட ஜெபத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ரேமா வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆமென் சொல்றவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டா சேர்ந்து சொல்லாமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு 3 ஆமென் சொல்லி முடிச்சிடலாமா? ஆமென், ஆமென், ஆமென். God bless you.